பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை அமைக்கப்பட வேண்டும் என்றால் எது ஒரு கணவனுக்கு தேவை? முதலாவது, திருமணம் முடித்து கொடுக்கப்பட்டால் அந்த மனைவி யார் என்பதை முதலில் அறிந்து கொள். யார் அந்த மனைவி? அந்த பெண் யார்? அந்த பெண்ணுடைய தன்மை என்ன? அந்த பெண்ணுடைய நன்மை என்ன? அந்த பெண்ணிடத்தில் இருக்கக்கூடிய தீமை என்ன? அந்த பெண்ணுடைய நல்ல குணம் என்ன, கெட்ட குணம் என்ன? அந்த பெண் எதை விரும்புவாள், எதை விரும்ப மாட்டாள்? முதலில் அதை அறிந்து கொள். அதை படி. அந்த பெண்ணோடு வாழ்ந்து அதை படி. அதை படிக்காமல் நீ ஒரு கற்பனையை செய்து கொண்டு இதுபோல் தான் என் மனைவி இருக்க வேண்டும் என்று நினைக்காது. உலகத்தில் யாருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அல்லாஹ் நாடியவர்களை தவிர. யோசித்து பாருங்கள் மூமின்களை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிமார்கள் அல்லாஹ்வுடைய தூதரை அறிந்திருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தங்களுடைய மனைவிமார்களை அறிந்திருந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஆயிஷா, நீ எப்போது கோபத்தோடு இருக்கிறாய், எப்போது என் மீது சந்தோஷமாக இருக்கிறாய் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். எப்படி அல்லாஹ்வுடைய தூதரே, நீ கோபத்தோடு இருந்தால் சொல்லுவாய் இப்ராஹிமின் இறைவனின் மீது சத்தியம் செய்கிறேன் என்று. நீ சந்தோஷத்தோடு இருந்தால் சொல்லுவாய் முஹம்மதின் இறைவனின் மீது சத்தியம் செய்கிறேன் என்று. லா இலாஹ இல்லல்லாஹ். மனைவி அறிந்திருந்த கணவன் யார் உதாரணம் வேண்டும் இதைவிட? ஒரு மனைவி எப்போது சந்தோஷப்படுவாள், கோபப்படுவாள்? முஹம்மது ரசூலுல்லாஹ். இது சமூகத்துடைய தலைவருக்கு தெரியும். லா இலாஹ இல்லல்லாஹ். யோசித்து பாருங்கள். அப்படி தெரியவில்லையா? அந்த மனைவியை புரியவில்லையா? அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். எப்போது? அந்த பெண்ணை திருமணம் முடித்த உடன் அந்த பெண்ணுடைய முனியை பிடித்து விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன உதவ சொன்னார்கள்? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் கைரிஹா வ கைரி மா ஜுபிலத் அலைஹ். யா அல்லாஹ், இந்த பெண்ணுடைய நன்மைகளை எனக்கு கொடு. இயற்கையில் அமைந்த இந்த பெண்ணுடைய நன்மைகளை கொடு. தீமைகளை, இந்த பெண்ணிடத்திலிருந்து வரக்கூடிய தீமைகளை தடுத்து விடு. இந்த பெண்ணுடைய இயற்கையான தீமைகள், இந்த இயற்கை குணத்துடைய தீமைகளிலிருந்தும் என்னை பாதுகாத்து விடு. எத்தனை பேர் இந்த துவா செஞ்சோம்? எத்தனை பேர் இந்த சுன்னத்தை ஆயாத்தாக்கணும்? இப்போ மீதி இருக்கவங்க எல்லாம் என்ன செய்வீங்க? இன்னொரு திருமணம் செய்வீங்களா? லா இலாஹ இல்லல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ்விடத்திலே முறையிடு. யா அல்லாஹ், இந்த பெண்ணுடைய நன்மையை கற்றுக்கொடு, இந்த பெண்ணுடைய தீமையை கற்றுக்கொடு. அந்த பெண்ணிடத்தில் நன்மையும் இருக்கும், தீமையும் இருக்கும். இரண்டும் இல்லாத பெண் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் சொன்னார்கள், எந்த ஒரு மூமினான ஆணும் எந்த ஒரு மூமினான பெண்ணும் பிரிந்து விட வேண்டாம். அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய வெறுப்பின் காரணமாக அந்த கணவன் அந்த பெண்ணிடத்திலே ஒரு குணத்தை கொண்டு வெறுப்படைந்தால் இன்னொரு குணத்தை கொண்டு திருப்தி அடையட்டும். உன் மனைவி உன் மீது கோபப்படுகிறாளா, உன்னை சரியான முறையில் கவனிக்கிறாளே, அதை நினைத்து திருப்தி அடை. உணவு அவர்களுக்கு சரியாக சமைக்க தெரியவில்லையா, உனக்கு சமைத்து கொடுக்க வேண்டும் என்று எண்ணம் இருக்கிறதே இந்த காலத்திலே, அதை நினைத்து திருப்தி அடை. உன்னை கவனிக்க வேண்டும் என்ற எண்ணம், ஆர்வம், உனக்காக வாழக்கூடிய பெண்ணாக மாறுகிறாளே, அதை நினைத்து திருப்தி அடை. லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அறிவுரை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், உங்களுடைய மனைவிமார்களிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். அவர்களிடத்திலே சில வெறுப்பை கண்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வெறுப்பை பல நன்மைகளாக அல்லாஹ் உங்களுக்கு ஆக்கி தருவான். குர்ஆன் கொடுக்கக்கூடிய சான்று கண்ணியத்துக்குரியவர்கள். இரண்டாவது, உங்களுடைய மனைவி கிடைத்தால் உங்களுடைய மனைவியுடைய பொருத்தத்தை அடைவதற்காக வாழ முயற்சிக்காது. முடியாது. எந்த பெண்ணுடைய பொருத்தத்தையும் உலகத்தில் யாரும் அடைய முடியாது. நீங்க தங்கத்தை வாங்கி கொடுங்க, கோடி கோடியா கொட்டுங்க, அந்த பெண் உங்களை கொண்டு திருப்தி அடையவே மாட்டார். வேண்டும் வேண்டும் வேண்டும், என் கணவனுக்கு அது செய்யலையே தான் யோசிப்பா. அது பெண்ணுடைய இயற்கை குணம். எல்லாம் செஞ்சதை யோசிக்க மாட்டான். அப்ப என்ன செய்யணும்? அல்லாஹ்வை திருப்திப்படுத்த வேண்டும் என்று பெண்ணுக்கு கொடு. அல்லாஹ்வை திருப்திப்படுத்த வேண்டும் என்று ஒரு கவல உணவை உன்னுடைய பெண்ணுடைய மனைவியுடைய வாயில் ஊற்றி கொடு. ஊட்டு. அல்லாஹ்வை திருப்தி அடைய வேண்டும் என்பதற்காக உன்னுடைய பெண்ணை முத்தமிடு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பெண்ணுடைய திருப்தியை வாங்கி கொடுப்பான். நீ செல்ல வேண்டிய யாரிடத்தில் தான்? அல்லாஹ்விடத்தில். அல்லாஹ்விடத்திலே பொருத்தத்தை தேடி உன் மனைவி இடத்திலே நீ நடந்து கொள். அல்லாஹ் அதை பொருந்த வைப்பான். உன் மனைவியின் பொருத்தத்தை தேடி சென்றால் அந்த பெண் மரணமாகும் வரை அந்த பொருத்தத்தை உன்னால் அடைய முடியாது. மூன்றாவது, அந்த மனைவியிடத்திலே பேசும்பொழுது என்ன வார்த்தைகளை பேசுகிறோம் என்று யோசித்து பேசு. ஒரு பெண் வார்த்தைகளை கவனிப்பாள். ஒரு சின்ன வார்த்தையை ஏதோ கோபத்தில் சொல்லியிருப்பீங்க, அந்த வார்த்தையை அவர் இறுதி காலம் வரை ஞாபகம் வைத்து சொல்லிக்கொண்டே இருப்பாள்.
வார்த்தைகளை சரியாக பேசுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முறை, அவர்களுடைய மனைவிமார்களுடைய உள்ளங்களை வார்த்தைகளால் காயப்படுத்த மாட்டார்கள். நான்காவது, எல்லா நேரத்திலும் அன்போடும் பாசமோடும் காதலோடும் ரொமான்ஸோடும் வாழ். ஹலால் ஹலால், ரொமான்ஸ் ஹலால், காதலிப்பது ஹலால். யாரை? கல்லூரியில் படிக்கும் பொழுது கல்லூரியில் படிக்கக்கூடிய வாலிப பெண்ணை அல்ல, ஹராம். அந்த பெண்ணோடு பேசுவதில்லை, அந்த பெண்ணோடு டேட்டிங் செய்வதில்லை, ஹலாம் ஹராம். டேட்டிங் ஹலால் எப்போது? திருமணத்திற்கு பிறகு. சேட்டிங் ஹலால் எப்போது? திருமணத்திற்கு பிறகு, திருமண ஒப்பந்தம் நடந்ததற்கு பிறகு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையை பாருங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், நானும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரே பாத்திரத்திலே குளிப்போம். லா இலாஹ இல்லல்லாஹ். இருவரும் மாறி மாறி ஊற்றிக்கொண்டு குளிப்போம். எத்தனை பேர் நம்முடைய மனைவிமார்களோடு குளித்தவர்கள்? லா இலாஹ இல்லல்லாஹ். திருமணம் முடிக்காத வாலிபர்கள் இருந்தால் கொஞ்சம் பொறுத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள், கற்பனையில் மூழ்கி விடாதீர்கள். லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழக்க முறை ஒவ்வொரு தொழுகைக்கு செல்வதற்கு முன்னாலும் தன்னுடைய மனைவியை முத்தமிட்டு செல்வார்கள். யாருடைய வழிமுறை? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிமுறை. தொழுகைக்கு செல்லும் பொழுது முத்தமிடுவார்கள் தன் மனைவியை. இன்னைக்கு பக்கத்தில் வராதீங்க, உது செஞ்சிருக்கீங்கன்றாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ். சுன்னா, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறை. ஒரு மனிதன் 5 முறை தன் மனைவி மீது பாசத்தை வெளிப்படுத்துகிறான், அந்த குடும்பத்தில் பிரச்சனை இருக்குமா? பிரச்சனை இருக்குமா? அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய மனைவியுடைய வாயில் உணவை ஊட்டி கொடுப்பார்கள். ஒரு நாளையில் ஒரு முறை உங்கள் மனைவிக்கு உணவை ஊட்டுவதை மறக்காதீர்கள், உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையே இருக்காதுங்க. அப்படித்தானே? உணவை ஊட்டும் பொழுது கோபத்தோடைய ஊட்டுவீங்க, வெறுப்புடைய ஊட்டுவீங்க. ஒருக்க எல்லா கவலையும் மறந்து ஒரு உணவை ஊட்டுவோம்னு ஊட்டுங்க, அல்லாஹ் உங்களுக்கு அதை கொண்டே உங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக்கிடுவான், மகிழ்ச்சியாக்கிடுவான். அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய மனைவி எந்த இடத்திலே கடித்தார்களோ அந்த உணவை அதே இடத்திலே வாங்கி கடிப்பார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ். உஸ்வத்துல் ஹஸனா, உஸ்வத்துல் ஹஸனா. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்ற வாழ்க்கையை நமக்கு தருவானாக. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மனைவியோடு ஓட்டப்பந்தயம் வைப்பார்கள். ஓட்டப்பந்தயம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெருக்களில் ஓடுவார்கள் தன் மனைவியோடு. லா இலாஹ இல்லல்லாஹ். என்ன ஒரு வாழ்க்கை பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை. அது போன்று ஆறாவது, மனைவியை நம்புங்கள். முதலில் சந்தேகம் கொள்ளாதீர்கள். மிகப்பெரிய நோய் அது. சந்தேகிப்பது முதல் பெரிய நோய். அது போன்று பெண்கள் சந்தேகப்படும் அளவிற்கு நடந்து கொள்ளக்கூடாது. சந்தேகப்படுவது ஆண்களுக்கு மிகப்பெரிய நோய். அது போன்று பெண்கள் என் கணவன் என் மீது சந்தேகப்படும் அளவிற்கு நடந்து கொள்ளக்கூடாது. உறுதியான நம்பிக்கையோடு, ஒரு நம்பிக்கையோடு, சந்தேகம் இல்லாத வாழ்க்கையோடு அமைந்தால்தான் அந்த வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். இல்லை, இவனுடைய மூளையெல்லாம் குழம்பி 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 ஷைத்தானுடைய கட்டுப்பாட்டில் சென்று அந்த பெண்ணை தலாக்கு விடும் அளவிற்கு இந்த சந்தேகம் அவனை கொண்டு செல்லும். பல குடும்பங்களுடைய பிரிவு சந்தேகத்திலிருந்து எழுந்தது. அல்லாஹ் இந்த நோயிலிருந்து நம்மை பாதுகாப்பானார். ஏழாவது, கணவன் மனைவி ஒரு முடிவை கொடுத்தால் அதை மதியுங்கள். இவ என்ன எனக்கு முடிவு கொடுக்கிறது, ஒரு பொம்பளை அப்படின்னு சொல்லி தள்ளி போடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபியா உடன்படிக்கை என்ன செய்வதென்று தெரியாமல் வருகிறார்கள். சஹாபாக்கள் கட்டுப்படவில்லை, உள்ளே வருகிறார்கள். யாருடைய அறைக்கு? கவலை என்று வரும்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் யாருடைய அறைக்கு சென்றார்கள்? யாருடைய அறைக்கு? மனைவியின் அறைக்கு சென்றார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ். இன்னைக்கு வீட்டுக்கு போனாதான் கவலை, வெளியே வந்தாதான் சந்தோஷம் இருக்கு இவனுக்கு. இவன் மனைவியை அதோடு பழகவில்லை. மனைவியிடத்தில் எதை பகிர வேண்டுமோ பகிர்ந்த அந்த நட்பை அங்கே ஏற்படுத்தவில்லை. நண்பனுக்கு முதலிடம் கொடுத்து மனைவியை பின்னால் தள்ளினான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அறைக்குள் நுழைந்தவுடன் உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய முகத்தில் இருந்த கவலையை நான் அறிந்து கொண்டேன். லா இலாஹ இல்லல்லாஹ். ஒரு கணவனுடைய முகம் உள்ளே வரும்பொழுது எப்படி இருக்கிறது, மனைவி பார்க்க வேண்டும், அதன்படி நடந்து கொள்ள வேண்டும். உள்ள வந்த உடனே எங்க ஜோயாலிகாஸ்ல ஒரு 10 பவுன் வாங்கிட்டு வந்துருமான்னு சொல்றீங்க, அவன் கோபத்தில் இருக்கும்போது என்ன ஆகும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை ஏன் இந்த கவலை, ஏன் இந்த கவலை? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், என் தோழர்களுடைய வார்த்தைக்கு கட்டுப்படவில்லை, இப்படி நிகழ்ந்து விட்டது. உம்ராவை செய்யாமல் கொண்டு வந்த ஆடுகளை அறுத்து செல்ல வேண்டும் என்று கட்டளையிட்டேன், ஆனால் செயல்படுத்தவில்லை அவர்கள். அல்லாஹ்வுடைய தூதரை ஒன்றை சொல்லுகிறேன், நீங்கள் சென்று செயல்படுத்துங்கள், உங்களை பின்தொடரும் உங்கள் தோழர்கள். லா இலாஹ இல்லல்லாஹ். உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதர் வெளியே சென்று தங்களுடைய தலையை
மடித்தார்கள். உம்ராவுடைய கடமையை முடித்ததற்கு பதிலாக ஆடுகளை அறுத்தார்கள். சஹாபாக்கள் அதை பின்தொடர்ந்தார்கள். உம்மு சலமா இல்லையே எங்களுடைய மனைவிமார்கள் கேட்காதீங்க. லா இலாஹ இல்லல்லாஹ். கட்டுப்படுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதன் செல்வத்தை பரக்கத்தை வைத்திருக்கிறான். 8வது, இந்நேரமும் பொறுமையை கையாளுங்கள் அல்லாஹ்விற்காக. உங்கள் மனைவி கோபப்பட்டால் உங்கள் மனைவிக்காக பொறுமையை கையாள வேண்டாம். நீங்கள் உங்கள் மனைவிக்காக அந்த பெண்ணிடத்தில் அன்பையும் பாசத்தையும் கோபத்தையும் காட்ட வேண்டாம். அல்லாஹ்விற்காக காட்டுங்கள். அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனைவி கோபப்பட்டால் நான் அதை சகித்துக் கொண்டால் அல்லாஹ் எனக்கு கூலி கொடுப்பான் என்பதற்காக காட்டுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு கூலி கொடுப்பான். இதை கொண்டு அல்லாஹ் எங்களை சொர்க்கத்திலே ஒன்று சேர்ப்பான் என்று காட்டுங்கள். அல்லாஹ் அதை உங்களுக்கு சொர்க்கத்திலே ஒன்று சேர்ப்பான். 9வது, சதா நேரமும் உங்கள் குடும்பத்திற்காக பிரார்த்தனை செய்து கொண்டிருங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத் வ மின் ذُرِّيَّتِي. யா அல்லாஹ், என்னையும் என்னுடைய வாரிசுகளையும் தொழுகை நிறைவேற்றக்கூடியவர்களாக ஆக்கிவை. இன்று பிள்ளை தொழுவான், கணவன் தொழமாட்டான். கணவன் தொழுவான், மனைவி தொழமாட்டாள். இதுவெல்லாம் முஸ்லிம் குடும்பமே கிடையாது. கணவன் தொழுது மனைவி தொழவில்லை என்றால் இது முஸ்லிம் குடும்பம் கிடையாது. வேண்டும் என்று கணவன் தொழுகையை விட்டால் அவன் காஃபிர். லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் பாதுகாப்பாடாக. வேண்டும் என்று விட்டால், மறதியிலே தவறிகளை விட்டால் அது பாவம். அது தௌபாவின் மூலமாக நிறைவேற்றப்பட வேண்டும். தொழுகை இல்லாத கணவர்கள் இந்த தொழுகையுடைய மனைவிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பெற்றோர்களால். பிள்ளைகள் தொழாமல் இருக்கிறார்கள். கவலை இல்லாமல் முஸ்லிம் பெண்களான ஆண்களும் பெண்களும் வாழ்கிறார்கள். இந்த வயசுலேயே காலையில் 4 மணிக்கு எழுஞ்சி இவன் பணியில போய் தொழுகணுமா? 10th எக்ஸாம் இருக்கு, இவன்லாம் தொழுக போனா என்ன ஆகும்? பரிச்சை குழந்தை போயிருமே. லா இலாஹ இல்லல்லாஹ். உங்களுடைய பிள்ளைக்கு உலகத்தை காட்டி வளர்க்கிறீர்களா? உங்களுடைய பிள்ளைக்கு உலகம் மட்டும் போதும் என்று மறுமையை மறக்க வைக்கிறீர்களா? அல்லாஹு அக்பர். அல்லாஹ் மிகப்பெரியவன் இல்லை. உங்களுடைய 10th எக்ஸாமும் 12th எக்ஸாமும் தான் மிகப்பெரியது என்பதை உங்களுடைய பிள்ளைக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கிறீர்களா? இந்த பிள்ளை எதை நோக்கி செல்லும் வளர்ந்ததற்கு பிறகு? துஆ செய்யுங்கள் உங்களுடைய குடும்பத்திற்காக. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. உங்களையும் உங்கள் குடும்பத்தார்களையும் ஈமான் கொண்டவர்களே நரக நெருப்பிலிருந்து பாதுகாருங்கள். கடமை. உங்கள் மனைவியை நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பது உங்களுடைய கடமை. உங்களுடைய பிள்ளைகளை நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பது உங்களுடைய கடமை. 10th எக்ஸாமுக்கோ 12th எக்ஸாமுக்கோ அது உலகத்தில் மிகப்பெரிய நிறுவனங்களில் வேலை செய்யும் அளவிற்கோ உங்களுடைய பிள்ளைகளை வளர்ப்பது உங்களுக்கு தேவையாக இருக்கலாம், உங்கள் மீது கடமை கிடையாது. நாளை மறுமையில் அல்லாஹ் உங்களுடைய பிள்ளையை இன்ஜினியர் படிக்க வைத்தீர்களா என்று கேட்பானா? டாக்டர் படிக்க வைத்தீர்களா என்று கேட்பானா? உங்களுடைய பிள்ளைக்கு மார்க்கத்தை கொடுத்தாயா? நரகத்திலிருந்து வெளியே வரக்கூடிய காரியங்களை கற்றுக் கொடுத்தாயா? உன்னுடைய பெண்ணுக்கு ஹிஜாபை கற்றுக் கொடுத்தாயா? உன்னுடைய பெண்ணுக்கு ஒரு ஆணிடத்தில் எப்படி பழக வேண்டும் என்ற முறையை கற்றுக் கொடுத்தாயா? இன்னைக்கு வீட்டில் உட்கார்ந்துட்டு ஆணும் பொண்ணும் அவங்களுடைய தந்தையும் தாயும் பிள்ளைகளும் சேர்ந்து எதை பார்க்கறாங்க? நாடகம், சீரியல். லா இலாஹ இல்லல்லாஹ். கேவலம். முஸ்லிம் சமூகம் கேவலம். தனக்கு முன்னால் தன்னுடைய மனைவி ஒரு அந்நிய ஆணை டிவியிலே பார்க்கிறாள். கணவனுக்கு உணர்வில்லை. ஒரு மனைவி ஒரு கணவன் பார்க்கிறான் தன்னை தவிர இன்னொரு பெண்ணை. நேரடியாக பார்த்தால் தான் தவறா? டிவியிலே பார்த்தால் தவறு கிடையாதா? தவறு கிடையாதா? என்ன விளக்கம்? பிள்ளைக்கு பார்க்க கொடுக்கிறார்கள். உன் பிள்ளை ஒரு ஆணை தெருவிலே பார்த்து சென்றால் சம்மதிப்பார்களா அந்த பெற்றோர்கள்? டிவியிலே பார்த்தால் சம்மதிக்கிறார்கள். அப்படி பார்க்கவிட்டால் அவனை போன்று திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஒரு வாலிபனை காதலிக்காமல் என்ன செய்வாள்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பான்.